அரூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் 20க்கும் மேற்பட்ட கடைகள் அடித்துச் செல்லப்பட்டதாக பொதுமக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியதால் தென்பெண்ணை ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அம்மாப்பேட்டை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சென்னம்மாள் கோயில் பாதி அளவு மூழ்கியுள்ளது. மேலும் கோயில் அருகே 20க்கும் மேற்பட்ட கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாழ்வாதாரம் இழந்துவிட்டதாக மக்கள் குமுறுகின்றனர். எந்த பொருளும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நைட்டில் வந்ததுனால நாங்கள் தப்பிச்சுட்டே பெரும்புண்ணியம். நாங்கள் ஒன்றும் என்ன செய்யட்டும், எந்த பொருளும் எடுக்கலையே. நாங்கள் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. கடையை ஒரே சமமாக இருக்குது, தண்ணியும் கடையும் ஒரே சமமாக இருக்குது. எங்களால் வயிற்றுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும். எங்கள் இப்போ கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. மொத்த பொருளுமே போயிடுச்சு. அந்த அரசாங்கம் பார்த்து என்ன செய்தோம், நீங்கள் பார்த்து செய்கிறது தான். ஆல்ரெடி ஏற்கனவே கடை வச்சு ஒரு 20 கடைக்காரில் ஒரு 15 கடை வந்து ரெகுலர் கடை எல்லாமே பாதிப்பாக அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் பொருள் எடுத்தாங்க. இப்போ கோயிலை சுற்றி தண்ணி அதிகமாக இருக்குது, நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குது. வீடு ஒன்று அடிச்சுட்டு போயிருக்குங்க. ஆடிப்பதினெட்டு திருவிழா சென்னம்மாள் கோயில் விசேஷன்றதுனால ஒரு 15 குடும்பங்கள் இங்கே ரெகுலராக வாழ்ந்து வராங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் முழுக்க பாதிப்படைஞ்சு அவர்கள் வாழ்ந்த பகுதியும் கடைகள் வைத்திருந்து முழுமையாக அந்த ஆற்று தண்ணியில் அடித்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதுக்கு அரசு உரிய அவங்களுக்கு ஒரு நிவாரணங்கள் வழங்குவதற்கான சூழலை அமைத்து தர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.